இல்ல எங்க நிக்கணும்னு சொன்னார், எங்க நின்று காட்டுங்க. விட்டா டைரக்டர் ஆயிடுவார் போல் இருக்கு. விட மாட்டோம். வணக்கம். இங்க இது ஒரு சந்தோஷமான விழாங்கிறது இந்த மாலை பொழுதில், இனிமையான மாலை பொழுதில் பெருமை கொள்கிறேன் அதெல்லாம் சொல்லுவாங்க. இது நிஜம். பிகாஸ் ஐ ரிமெம்பர், நானும் சிரஞ்சீவி சாரும் இங்கே பேரலல் ரோட்ல ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு. ரெண்டு பேருமே ஆரம்ப கால நடிகர்கள். வாத்தியார் பாலச்சந்தர் அவர்கள் ஷூட்டிங்கில். அப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும் போதுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இவங்க கேட்கும்போது அவங்க சம்பிரதாயமாக தான் கேட்டார், வல்லரவன் சார் உங்களால் முடியுமான்னு. இது ஏதோ செய்ய வேண்டிய கடமை மாதிரி இருக்கு. அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் we never thought, and இந்த மாதிரிலாம் எங்களை ஸ்கல்ப் பண்றதுக்கு எங்களுக்கெல்லாம் அப்பா இல்லையேன்னு ஒரு பொறாமையே இருக்கு உங்களை பார்க்கும்போது, எங்க ரெண்டு பேருக்குமே. You're in a very good position and you worked hard. இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கும்போது யூஸ்வலி காம்ப்ளசன்சி வந்துடும். அது இல்லாம நீங்க ரொம்ப உழைச்சிருக்கீங்கிறது உங்க உடம்ப பார்த்தாலும் தெரியுது, படத்தை பார்த்தாலும் தெரியுது. None of it will come 15-minute பாடி பில்டிங்ல வந்த உடம்பு இல்லை அது. அதே மாதிரி இது அதிர்ஷ்டத்தினால ஓடின படமும் இல்லை. படம் மணி சார் சொன்ன மாதிரி படத்தை பத்தி நிறைய சொல்லுவாங்க. போய் உட்காந்து பார்க்கும்போது சொன்னதுனாலே கோபமா விமர்சனம் பண்ணுவோம். இதுல என்ன இருக்கு, இதுல இது எதுக்கு இவ்வளவு பெருசா சொன்னாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு மனப்பாங்கோட போய் உட்கார்ந்தா கூட இந்த படம் நம்மளை பாதிக்கும். ஒரு சின்ன இதே தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காலை கொஞ்சம் அழுத்தி மிதிச்சு நம்ம மிஸ் பண்ணிட்டோங்கிற மாதிரி படம் அது. அதுதான் ஒரு நல்ல படத்துக்கு அடையாளம். மற்றவங்க எல்லாம் ஆசைப்படணும், ஆரோக்கியமா பொறாமப்படணும். அந்த ஆரோக்கியமான பொறாமையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு படம் அது. ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் யூ வெல்கம் ஹியர். அண்ட் தெலுங்குலயும் ரிலீஸ் பண்ணுங்க சைமல்டேனியஸா, வெர்ஷன் ஒரிஜினல்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெலுங்குலயே டப் பண்ணாம ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஓடி இருக்கு படம். ராஜரித்ரா, தேர் ஆர் பீப்புள் அண்ட் பாதி பேர் நீங்க பாத்தீங்கன்னா தமிழை ரொம்ப போற்றுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தெலுங்குக்காரங்களே இருப்பாங்க இங்க நிறைய பேர். இட்ஸ் ட்ரூ. ஏன்னா அதை தாய்மொழியா ஏத்துக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. பல பேருக்கு இது தாய்மொழி. ரிவர்ஸ் பண்ணி போட்டு பார்த்தான்னா நான் தெலுங்கு ஆக்டர், அது மாதிரி இவரும் தமிழ் ஆக்டர் ஆகணும். அதுதான் என்னுடைய ஆசை. இன்னும் சொல்ல போனா நம்ம தெலுங்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் இணைந்து நிறைய செயல்படணும். அதுதான் மணிரத்னம் சொன்னார். அதோட மறுபடியும் அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதாவது இப்ப எல்லாரும் 50 பேர் இந்த ஃபிக்கி அந்த மாதிரி மூமெண்ட்டுகள்ல வெவ்வேறு இதுல வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் வரும்பொழுது இந்தியாவில் படம் தயாரிக்கப்படுவது பாம்பேங்கிற ஒரு ஊர்ல மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. தப்பு இல்லை. அங்கேயும் படம் பண்றாங்க, பெங்கால்லையும் பண்றாங்க, ஆந்திராலையும் பண்றாங்க, தமிழ்நாட்டிலையும் பண்றாங்க, பெங்களூர்ல, கேரளால இதெல்லாம் மறந்துடுறாங்க அவங்க. அதை ஞாபகப்படுத்தணும்னா நம்ம 2 பேரும் சேரணும். அது நான் ஏதோ சூழ்ச்சியாவே, இது மொத்தமா என்னோட நாடு தான், காஷ்மீர் வரலாம்.
அந்த கோடுகள்லாம் கலை கிடையாது. காஷ்மீர் தாண்டியும் போகலாம், பாகிஸ்தானுக்குள்ளேயும் போய் படம் காட்டலாம் நம்ம. ஸோ அதனால நான் அந்த மாதிரி பரோக்கியெல்லாம் இது அவங்க நம்மன்னு பிரிக்கல. பட் இங்கே ஒரு பொட்டன்ஷியல் இண்டஸ்ட்ரி கண் காணாமல் இருப்பது, அதுவும் உலக வர்த்தகத்தில் பங்கு பெறாமல் இருப்பது தவறுன்னு நினைக்கிறேன் நான். அதுக்காகவாது நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும், கை குலுக்கணும். அதன் முதல் கட்ட ஆரம்பமாக சினிமா பாஷையில் சொன்னா அதுக்கு பூஜை போட்டிருக்கீங்க நீங்க. ஏன்னா நானும் அதுவும் கொஞ்சம் சேராத ஒரு விஷயம் இருந்தாலும் சொல்றேன் நான். பட் இது நல்ல விஷயம். அண்ட் படத்தை பத்தி நான் இனிமே சொல்லி வழிமொழிய வேண்டிய அவசியம் கூட கிடையாது. மக்கள் ஒரு ஸ்டேட் மக்களே அதை சொல்லியிருக்காங்க. முக்கியமா நம்ம எல்லாரும் வேதமாக படிக்கும் அந்த DCR பேசுது, டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அதனால யூ கம் வித் பேங்க். அவர் சொன்ன மாதிரி, ஹீரோ சொன்ன மாதிரி ஒரு படையோட தான் வரீங்க நீங்க. ஸோ வருக வருக வெல்க. வழக்கமா அந்த மாதிரி படையோட வரவங்களை சொல்ல மாட்டாங்க, பட் நாங்க சொல்றோம் வருக வெல்க. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. ஆக்சுவலி நிறையா பேசலாம்னு நினச்சேன், பட் ஒன்றுமே பேச முடியல. என் தமிழ் எல்லாம் தப்பாக இருக்கும், கொஞ்சம் மன்னிக்கணும். சென்னை இஸ் லைக் பள்ளிக்கூடம் அண்ட் கல்லூரி எனக்கு. சினிமா ஸ்கூல் அண்ட் சினிமா காலேஜ். This is where I learned my ABCs of film grammar. And I can never forget Chennai. I can never forget the days Sachin theatre போயிட்டு படம் பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி படம் நம்ம பண்ண முடியுமா நினச்சதுனால எனக்கு எப்போவும் ஞாபகம் இருக்கும். Today if I am sharing this stage with Mani sir, Kamal sir, Ravi Kumar sir, it's a very, very emotional and proud moment for me. I never even dreamt of this. I don't know what to talk about the film, but actually when the DVD of Magdira release anapo, they came out with a Blu-ray DVD. I went happily to home and put it in the home theater and பார்க்கும்போது ஃபிலிம் தியேட்டரில் பார்க்கும்போது வந்த எமோஷன் அந்த கிக் வரல. ஹோம் தியேட்டரில் பார்க்கும்போது எனக்கேன்னு தெரியல ஏன் வரலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரும்பி டிவியில் வரும்போது, மகதீரா டிவியில் வரும்போது பார்த்தோம். பட் அப்பவும் கூட அந்த கிக் வரல. நான் டைரக்டரா, பட் எனக்கேன்னு தெரியல எதுக்கு வரலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மாவீரன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சினிமா தியேட்டரில் பார்த்தா திரும்பி அந்த கிக் ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்த்தோம் தியேட்டரில் திரும்பி வந்துச்சு. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சுங்க, திஸ் ஃபில்ம் இஸ் அ பிக் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட். ஸ்மால் ஸ்க்ரீனில் இது பார்க்க முடியாது. யூ நெவர் கெட் வாட் த எசன்ஸ் ஆஃப் மாவீரன் இன் த ஸ்மால் ஸ்க்ரீன். யூ ஹேவ் டு வாட்ச் இட் இன் த பிக் ஸ்க்ரீன். இட்ஸ் அ பிக் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட். நாம் பண்ணும்போது எல்லாரும் ஆல் டெக்னீஷியன்ஸ், ஆல் ஆர்டிஸ்ட், when we are working itself, we worked as if we are working for a big film. Even before the release, we had that hype. All the technicians, all the artists, everything, every shot we made, we were visualizing it on the big screen. Even when the artists were performing, they were performing like as if they're performing for the live audience. அதனால தான் இது ஒரு big screen entertainment மாதிரி வந்துச்சு. So the whole thing is, what I'm trying to say is, watched on big film, not on pirated CDs. Then you'll get what's the essence of the film. And the main thing about the film, and
எப்போவுமே சொல்லிட்டு இருப்பாங்க, I just make pictures, but my brother gives life to it. My brother is Maragadamani Kirvani. Maragadamani Tamillo, Maragadamani our pair, the music director of this film. If you see the double positive of my film, you will not see none of the hype that surrounds it. நான் பண்ண டபுள் பாசிட்டிவ் பார்த்தா நீங்க உங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. பட் மை பிரதர் infuses life into it with his music. If today Magadira is such a big hit, if it has got 2 national awards, it has got 2 national awards, one for the choreography of Dera Dera, இப்போ நீங்க பாடினது, for that song, and also for the graphics of the film. But the main thing I would say, the heart of the film, after heart of Maaveeran, is its music. And I'm proud to say Maragadamani is my brother who has given that life to that film. And I'm so happy. All I can say is that I'm so happy that I hope it's releasing in Satyam Theatre, because I'm so associated with that theatre. I really I want to go and watch my film in that theatre. I'm looking forward for that. Thanks one and all. And now, as I said, I thought of speaking so much, but I couldn't, and I thank everyone who has made this possible. Thank you very much.